தண்ணி தாகம் வேற ஒரு பக்கம். இஸ்லாமியர்கள் வந்து சொல்லுவாங்க இறந்தவங்களோட பூத்தோட்டல வந்து ஜனாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் இதுவரைக்கும் மொத்தமாக 4 மதங்கள் இருக்கு. 4 மதத்தவர்களுக்கும் பண்டைய கால வரலாற்றில் இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் சார்ந்து ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கு. அதை இதுவரைக்கும் நிறைய பேர் மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் பல பேர் அதை பின்பற்றி அதை நம்பிக்கொண்டு தான் வராங்க. அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஜனாசா இஸ்லாமியர்கள் முன்னைய காலத்துல இருந்து கடவுள் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இப்போவும் அதை வழிபட்டு வரதா சொல்லப்படுது. இந்த இடத்துல ஆலமரத்திலிருந்து தனிய ஒரு பனைமரம் மேலே வளர்ந்து வந்த மாதிரியும் அதுக்கு கீழே இந்த ஜனாசா இருக்கக்கூடிய மாதிரியும் அந்த ஆலமரத்தை சுற்றி நிறைய பேர் நேர்த்திக்காகவோ இல்லைனா பில்லி சூன்யம் மேவல் இது சார்ந்தோ ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு நேர்த்திகள் கட்டி வச்சிருக்கிறதும், அதே மாதிரி தமிழ் சைவ ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், பௌத்த வழிபாட்டு ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய மாதிரி காணிக்கைகள் செலுத்துவோம்ல, அதே மாதிரியான ஒன்றியலும் இங்கே இருந்தது. இதுக்கு பின்னால் என்ன வரலாறு மறைச்சு கிடக்குது அப்படிங்கிற ஸ்டோரியை நாங்கள் புரட்டி பார்த்தோம்னா அங்கே என்ன நடக்குது தெரியுமா? வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இன்னைக்கு நம்மளோட இந்த ஒரு பயணம் திருகோணமலை மாவட்டத்தில். போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இதே காஸ்டியூம் தான், ஒரே நாளில் எடுக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து. ஸோ திருகோணமலை மாவட்டத்தில் வந்து மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் வந்து நிறையவே இருக்குது. அந்த வகையில் வந்து திருக்கோணேச்சரம் வந்து மிக முக்கியது. அதே மாதிரி வந்து கன்னியா, வெண்ணூர், ஊற்று அப்படின்னு சொல்லி பல இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து எங்களோட வீடியோவில் வந்து முன்பதாகவே காட்டினது. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்துருந்த கல்வாரி மலை பூஜை, அதாவது வந்து சிலுவை மலையில் இருக்கக்கூடிய கல்வாரி மலை பூஜை, அது வந்து எங்களுக்கு புதுசு. அதே மாதிரி எங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேருக்கும் புதுசாக இருந்திருக்கும். அதை வந்து காமிச்சிருக்கோம். அதுக்கடுத்து வந்து திருகோணமலை மாவட்டத்தில் என்ன இருக்குது, எந்த காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து கல்வாரி மலையில் இந்த பூஜை இருக்குது அப்படி சொல்லி சொன்ன ஜோசப் அவங்களோட சிஸ்டர் தான் வந்து சொன்னாங்க. வந்து திருகோணமலை மாவட்டத்தில் வந்து கருமலை ஊற்று அப்படிங்கிற ஒரு ஊற்று பகுதி இருக்குது தம்பி. அந்த கருமலை ஊற்று அப்படிங்கிறது பேர் வரதுக்கு காரணம் வந்து வளர்ச்சி கடல் இருக்க நடுவில் வந்துட்டு நல்ல தண்ணி ஊற்றெடுக்கும் தம்பி, அதை போய் பாருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கமையே ஒரு மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ வந்து இங்கே நீங்கள் போக பார்க்கலாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். கருமலை 2.5 கிலோமீட்டர் புதுசாக இருக்குது. ஆட்ட இதை பற்றி என்னென்னு கேட்குறேன்னு தெரியாது. உடனே வந்து முட்டுக்கட்டையாக வந்து கேம்ப் இருக்குது. எனக்கு கேம்புக்கு இந்த பக்கத்தில் போகணும்னு சொல்லி தெரியாது. அதால் போகணும்னு தெரியாது. அதால் போகணும் அதனால வர ஆக்கள் வராங்க. இதால் தான் கருமலை ஊற்று தானே. அந்த தண்ணி வரது ஒருத்தர் இருக்கு. அந்த இங்கே உப்பு தண்ணி ஒரு பக்கம் நல்ல தண்ணி வருமானது ஓகே, ஃபைனலாக வந்து கருமலை ஊற்றை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்து சேர்ந்துட்டோம். என்ன சொன்னால் ட்ரிங்கோக்கெலாம் வந்திருக்கோம். இதுக்கு முன்னால் வந்துட்டு திருகோணமலை வந்திருக்கோம். பட் வந்து திருகோணமலையில் இப்போ மாபிள் பீச்சுக்கு போயிருக்கோம். அண்ட் அதே மாதிரி நிலாவல்லி பீச்சுக்கு போயிருக்கோம். ஸோ அப்படி குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் மட்டும் தான் தெரியும். அண்ட் அது தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து தெரியாது. உண்மையிலே திருகோணமலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வந்து பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே புதஞ்சி கிடக்குது. அது வந்து இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்டோரிகள் தெரியும். நம்ம இப்போ தூரத்துலேருந்து இங்கே வர்றதுனால நிறைய ஸ்டோரிகள் வந்து நம்மளுக்கு தெரியாது.
ஸோ எங்களுக்கு இப்படி கருமலை ஊற்று ஒன்று இருக்குது, அங்கே போய் பாருங்கள் தம்பி, அங்கே வந்துட்டு கடலோட சேர்ந்த மாதிரி ஒரு தண்ணி வரக்கூடிய பகுதி இருக்குது. ஆனால் அந்த தண்ணி வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடியில் வந்து எப்படி கடலுக்கு நடுவில் வந்து ஒரு கிணத்துல இருந்து தண்ணி மட்டும் நல்ல தண்ணி வருமோ, அதே மாதிரி தான் வந்து இந்த கருமலை ஊற்றில் வந்து கடலுக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே நல்ல தண்ணி வரதா சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்தது கிடையாது, அப்படியே போய் பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன சொன்னாலும் வந்து இன்றைக்கி இஸ்லாமிய சொந்தங்களோட ரமலான் பண்டிகை அப்படிங்கிறதுனால அவங்க மோஸ்ட்லி இப்படியான இடங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இடத்துக்கும் வரக்கூடும். அதே மாதிரி இங்கே திருகோணமலையில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலாபலி பீச் அண்ட் மாபிள் பீச். ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து போவாங்க. இது தண்ணி வர இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஓகே, இவ்விடத்தில் குப்பைகள் போட வேண்டாம், சூழலை மாசுபடுத்தாதீர்கள். இது வந்து இப்போது ஆர்மியால் பக்கத்தில் கேம்ப் தான் இருக்குது. ஸோ வந்து நான் சொல்லியிருந்தேன், இங்கே நம்ம நினைக்கிற இடங்களில் வந்துட்டு ட்ரோன் வந்து பறக்க விட முடியாது. திரும்புகிற திசையெல்லாம் அதிகமாக வந்து கேம்ப் இருக்கும், ஆர்மி நேவி கேம்ப் வந்து இருக்கும். ஸோ வந்து அதனால் வந்து யூஸ் பண்ண முடியாது ட்ரோன் எதுவுமே. எங்கே ப்ரோ இருக்கு? மூடிட்டாங்களா? எதுக்குள்ள? இந்த ஏரியாவா? ஆடா, இந்த ஏரியாவெல்லாம் வர்றதா வந்து சொல்கிறாங்க. பட் நான் நினச்சேன் வந்து இங்கே அது கிணறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அதாவது எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நான் சொன்னேன் தானே, தனுஷ்கோடியில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் வந்து பார்த்திங்க சொன்னால் வளர்ச்சி கடல் நடுவில் வந்து கிணறு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இருந்தால் நல்ல தண்ணி வரும். அதே சிஸ்டம் தான் இங்கே நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே அந்தளவுக்கு வந்து கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து தான். ஆனால் வந்து இப்போ தண்ணி வர மாட்டேங்குது பாருங்கள். வந்து கொஞ்சம் லைட்டாக சின்ன ஊற்று வந்து கொண்டிருக்கு. அது வந்து மலை ஊற்றாக இருக்கலாம் மேபி. அப்போ அந்த காலத்தில் வந்து அதிகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் வந்து அது அப்படியே மாறி போயிடுச்சு. இன்னும் காலப்போக்கில் வந்து கருமலை ஊற்று அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த ஒரு நல்ல ஊற்று தண்ணி வரக்கூடியது. ஸோ அது இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நிறைய திருகோணமலையில் வந்து இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வந்து கொஞ்சமாக வந்து மறையுண்டு அப்படியே போயிடுது. ஸோ வந்து உண்மையிலே இலங்கையே வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் வந்து உலகத்திலே வந்து அதிகம் சித்தர்களோ சரி, இல்லைன்னு சொன்னாலும் வந்து தமிழர்களுடைய நிறைய சொந்தமான பொக்கிஷங்களோ சரி, நிறைய வந்து அப்படியே மூழ்கி கிடக்கூடிய பகுதி தான் வந்து இலங்கை. அது ராமாயண இதிகாசங்கள் தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க. இன்றைக்கி இலங்கையிலேருந்து நாமெல்லாம் இந்தியாவில் பல இடங்களை தேடி போகிறோம். அங்கே நிறைய கொல்லிமலை காடாக இருக்கட்டும், அப்படி நிறைய மலைகளை வந்து நம்ம தேடி அங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட விசித்திரம், அதை விட பொக்கிஷம், அதை விட நிறைய விஷயங்கள் உள்ளடக்கியது தான் வந்து இலங்கை அப்படிங்கிற இந்த ஒரு கை. ஸோ இலங்கை அப்படிங்கிற அந்த ஒரு நாடு வந்து லெமோரியா கண்டத்துலேருந்து எப்படி பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லி அந்த காலம் முதற்கொண்டு வந்து அந்த ஸ்டோரிகள் அப்படியே இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இந்த தண்ணி. ஆனால் நம்மளுக்கு தான் வந்து வாய்ப்பில்லை கிடைக்கிறதுக்கு. இந்த 26 வயசில் வந்து மேக்ஸிமம் இலங்கையிலே இருந்துட்டு, இலங்கை குடிமகனாக இருந்துட்டு, இலங்கையில் பிறந்துட்டு, இலங்கையில் பார்க்காத விஷயங்கள்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ஓடி இப்போதைக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கோம். அது மேலே இந்த யூடியூப் சேனல் பண்ணதால தான் அதுவும் பார்க்குறோம். இல்லைன்னு சொன்னால் அதுவும் பார்த்துருக்க மாட்டோம். கட்டாரோ, துபாயோ, சவுதியோ, எங்கே ஒரு அரபு தேசத்தில் இன்றைக்கி கொண்டு விழுற பக்கத்தில் இருந்து நம்ம வேலை செய்து கொண்டு தான் இருந்திருப்போம். பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால வந்து இப்போ நம்ம தேடி நிறைய இடங்களை பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி தான் வந்து நான் இந்த கருமலை ஊற்றுக்கே வந்திருக்கிறேன். நம்மளுக்கு இது வந்து பார்க்க கிடைக்கல. நான் நினைக்கிறேன் சின்ன வயசில் குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்பதாக வந்திருக்கேன், பார்க்க முடிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்க்க முடியலை. இங்கே யாராச்சும் இருந்துட்டு நான் அவங்கள்ட்ட ஸ்டோரி கேட்டிருக்கலாம். பட் வந்து யாருமே இல்லை. இங்கே வந்து கடல், இயற்கை துறைமுகம் அமைந்துள்ள திருகோணமலை மாவட்டம் உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே நிறைய ஷிப்பெல்லாம் பார்க்கலாம். அதை கொடுக்குறோம். இங்கே பாருங்க, காண்பிக்கிற மாதிரிங்க. இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே நிறைய ஷிப். ஸோ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈரானோட ஒரு போர்க்கப்பலை வந்து பாதுகாப்புக்காக வேண்டி திருகோணமலை துறைமுகத்தில் வந்து நங்கூரமிட்டு நிப்பாட்டி வச்சுருந்தா வந்து சொன்னாங்க. என்ன தெரிகிறது? என்ன ப்ரோ தெரியுது? ஏதாச்சும் தெரியுதா? அடையாளமே இல்லாம ஆக்கி விட்டாங்க. அப்புறம் இப்படிதான் தண்ணி வரும். எதால அது மனப்பிரம போல இருக்கு. அதுவும் இல்லை, அங்கே பாரு அப்படியே உறைஞ்சி போன மாதிரி இருக்குது தண்ணி, ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி இப்படி இருக்குது. ஸோ அப்படியே இப்போ நாங்கள் நிற்கிற இந்த ஏரியா வந்து கேம்புக்குரியது. அண்ட் அதே மாதிரி அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கேம் தான், சுற்றி வர கேம் தான். ஏன்னு சொன்னால் இது ஒரு இயற்கை துறைமுகம், இலங்கையோட
மிகவே முக்கிய பாதுகாப்பில் இருக்க வேண்டிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால வளர்ச்சி ஆர்மிக்கும் நேவிக்கும் அந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படி சொல்லி வளர்ச்சி சுற்றி இருக்கும். அங்கெல்லாம் வந்து பாருங்கள், இந்த பகுதிகளெல்லாம் வந்து அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே வந்து போர்க்கப்பல்களில் வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு, அதாவது எப்படி சொல்கிற அந்த மற்ற எதிரிகளிடத்துலேருந்து தங்களோட கப்பல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து உகந்த ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இந்த இயற்கை துறைமுகத்தை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தானே வந்து இந்த திருகோணமலை துறைமுக பகுதி. அது வந்து அப்படியே அங்கால பக்கம் போகணும் இன்னும், ஆனால் அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி இங்கே வந்து எண்ணெய் கிடங்கு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எங்களால் பார்க்க முடியாது. ஆனால் போன வீடியோவில் நீங்கள் நாங்கள் போன கல்வாரி மலை பூஜை பார்த்துருப்பீங்க, அந்த மலையிலேருந்து காண்பிச்சிருந்தோம், ஜூம் பண்ணி காட்டியிருந்தோம். மற்றபடி தரைவாயிலாக வந்து நம்ம அங்கே போகிறதுக்குலாம் வந்து நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது. அண்ட் அதே மாதிரி திருகோணமலையில் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். நம்மளுக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்து நான் உங்களுக்கு குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து திருகோணமலையில் காண்பிக்க முடிச்சா காண்பிக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ராமாயணத்தோட தொடர்பு கொண்ட ராவணன். ஸோ ராவணனோட கல்வெட்டெல்லாம் வந்து திருகோணமலை திருக்கோணச்சரத்தில் வந்து உங்களுக்கு இருக்கிறது தெரியும். நாங்கள் அதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சேனலில் இப்போது வீடியோவில் காண்பிச்சிட்டோம். அது தாண்டி மற்ற விஷயங்களை தான் இன்னும் காண்பிக்கல. அதனால் வந்து காண்பிக்காத சில விஷயங்கள் வந்து நாங்கள் இப்போ காண்பிக்கிறதுக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து நல்ல தெளிவான தண்ணியாக இருக்கும். அதையும் காட்டுறோம் பாருங்கள். மீன் நின்றாலும் கூட வந்து மீன் நிற்கிறதும் தெரியும், அவ்வளோக்கு கிளியர். நிலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தாலே குளிக்கணும் போல் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு நாள் பயணம் அப்படி வந்ததுனால வந்து உடுப்பு எதைகளுமே வந்து கொண்டு வரல. அடிக்கிற அந்த வெயிலுக்கும் குளிக்கணும் போது ஃபீல் ஆகும். என்ன ப்ரோ? குளிக்கணும் போல் இருக்கும், ஆனால் உப்பு தண்ணி ப்ரோ, அவசரப்பட்டு காலை வச்சிடக்கூடாது. சரி, அப்படியே ஒரு இடம் பார்த்து நம்ம பார்க்கலாம். அங்கால போய் பார்ப்போம். இந்த பக்கம்லாம் வந்து கேம், இந்த பக்கம் போக முடியாது. ஒருவேளை வேறு இடத்துல என்ன இருக்கோ இல்லை எதை தான் சொல்கிறாங்களோ என்னவே தெரியல. அந்த பக்கம் என்ன இருக்குது, அது அப்படியே போகுது. இப்போ அங்கே தண்ணி, அங்கே போகிறதுங்க இஷ்டம். ஆனால் அவங்க சொன்னதை பார்த்தா ஜோசப்பங்கள்ட்ட சிஸ்டர் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து அப்படி தண்ணி ஊற்று வந்து கொண்டிருக்கான்னு சொல்லி. நான் பார்த்தேன்னா அதை பார்க்க அந்த தனுஷ்கோடி கிணறு மாதிரி தான் இருக்குமோ அப்படி சொல்லி தான் யோசிச்சேன் நான். ஆனால் அப்படி கிடையாது. சரி வாங்க போக முடியும். தண்ணி தாகம் வேறு ஒரு பக்கம். இதுக்கு வந்து இது தாளை தானே? என்ன ப்ரோ, தாளை தானே இது? நம்மளோட டியூஷனுக்குள்ளே இருந்தில்ல, இல்லத்துக்குள்ளே வகுப்புக்கு போகும்போது, டியூஷனுக்கு போகும்போது இதை பிச்சு தான் வந்து என்ன செய்யறா, இல்லை அப்புறம் வந்து இப்படி இதேஞ்சு விட்றது. இதில் அன்னாசி மேய்க்காயும் தாளை, அந்த தாளை தான் இருக்கு. என்னது அது தெரியல, இதுதான் தாளை அப்படி சொல்லுவேன். இங்கே போகிறோம், இந்த ஒருத்தரா ஊற்று தண்ணி. நான் முன்னாடி பார்த்ததில் யோசிச்சேன், சப்போஸ் இது தான் சொல்கிறாங்களோ இல்லை. சரி, அப்போ அங்கே இருக்குது அப்படி சொன்னது. அங்கே போய் பார்த்தா அது வேறு, அது கூட கிடையாது. ஈத் முபாரக். எப்படி போகுது கொண்டாட்டம் இன்னைக்கு? அந்த ஊற்று தண்ணி சொல்லுவாங்களே, அந்த வாரம் சின்ன ஊற்று தானே அதுதானா? ஆனால் இது பெருசாக இருந்தது. இப்போ வந்து போசஸ் பார்ட்டி பிடிச்சி வச்சிருக்காங்க, அதனால இப்போ அலாட் பண்ணுறாங்கல்ல பீப்புள்ஸ் அப்படி பார்க்குறது. இப்போ முதல்ல வந்து எந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக வரும்? அதிகமாக வந்து. ஓகே. ஸோ இன்னைக்கு எப்படி ரமலான் போகுது உங்களுக்கு? அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல ரமலான். ஓகே. ஒரு பக்கம் வந்து அந்த முபாரக்கை வந்து கொண்டாட முடியாத நிலையை ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து இருக்காங்க. துவா பண்ணீங்களா அவங்களுக்காக? ஓகே. இப்படி போய்கொண்டு நாங்கள் இன்றைக்கி வந்தது வந்து இங்கே என்ன மலை ப்ரோ, சிலுவை மலைன்னு சொல்லுவாங்க. சிலுவை மலைக்கு வந்தேன். ஸோ அங்கேயும் வந்து நான் ஆமாம் கல்வாரி பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து இஸ்லாமிய உறவுகளோட சப்போர்ட்டில் தான் பண்ணுவாங்க. அது அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துலேருந்து அவங்களோட இதில் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகே. அப்போ இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகிறீங்க கொண்டாடுறதுக்கு? இல்லை, நாங்கள் சும்மா ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருந்தோம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் 4 ரிலிஜியன்ஸ் இருக்கு. 4 ரிலிஜியன்ஸும் ஒத்துமையாக தான் வாழ்றாங்க. கண்டிப்பாக. கிறிஸ்டியன், சில அரசியல்வாதிகள் தான் வந்து ஒவ்வொன்றும் அந்த குட்டையை குழப்பி எல்லாரையும் பிரித்து விடுறாங்க. ஆனால் இப்போதைய கவர்மெண்ட் வந்து ஈக்குவலாக வச்சுருக்காங்க. இல்லை, அந்த அதான் கான்செப்ட் அவங்களோட. அதுதான் ரிலிஜியன்ஸு பேஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் நடக்கலை. பீப்புள்ஸ் எல்லாரையும் ஒரே மிதிக்கு வச்சுட்டு தான் கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்? அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தானா, இல்லை வேறு எங்கேயும் போகிற பிளான் இருக்காண்டி? இப்போ போகிற இல்லை, நாங்கள் இன்ஷால்லா நாளைக்கு தான் பிளான் பண்ணிருக்கீங்க. ஓகே. மறுபடியும் இனி ரமலான் தின நல்வாழ்த்துக்கள் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ. ஓகே. இந்த பள்ளத்தை பாருங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபைபர் ப்ரோ,
இங்கே வந்து பெருசாக கடல் அலைகள் வந்துலாம் கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்கிற கலப்பு பகுதி மாதிரி தான் வந்து, அதனால் இங்கே வந்து அலைகள் வந்து குறைய இருக்குன்னு சொன்னால் குன்றுகள் அந்த மலைகள் வந்து அதிகம் இருக்கிறதுனால அலைகள் இல்லாதனால வந்து இந்த படகுகள் இந்த வள்ளங்கள் வந்து அவங்கள பாய்க்கலாம். ஆனால் மற்ற அலைகள் வந்து அதிகமாக வர்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோணியில் எதுவுமே வந்து பாய்க்க முடியாது. சாதாரணமாக வந்துட்டு ஆற்று பகுதிகளில் அப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து பாவனை செய்யலாம். ஓகே, நம்ம வந்ததுக்கு வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் தோணுது எனக்கு. என்ன சொன்னால் நான் இவ்வளோ ஆர்வமாக இருந்தேனோ அதே மாதிரி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் காண்பிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட தான் வந்து இங்கே வந்தேன். பட் வந்து பார்க்க முடியல. ஓகே, அப்படி பார்க்கணுமா இருந்தால் வந்து தனுஷ்கோடிக்கு போனால் மட்டும்தான் வந்து முடியும். நான் அந்தளவுக்கு தான் வந்து நினச்சி தான் அந்தளவுக்கு தான் பில்டப் பண்ணி போனது கூடாங்க. நான் நினைச்சது வந்து நடக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு முதல்ல இருந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து கிடைக்கல. இதே மாதிரி தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் இருந்து ஒவ்வொன்றா வந்து அழிஞ்சு அப்படியே போகுது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. ஆனால் வந்து திருகோணமலையில் கன்னியாவில் இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் நாங்கள் வீடியோவில் முன்பதாக வந்து காண்பிச்சிட்டோம். ஸோ காண்பிக்கிறதுக்கு இங்கே இனி எதுவுமே இல்லைன்றது மாதிரி தான் இருந்தது. அது ஒரு சில இடங்கள் இருக்கலாம், தேடி பார்க்குறேன். அண்டு இதோட வந்து இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இதுதான் திருகோணமலையில் இருக்கக்கூடிய கல்வாரி கடற்கரை பகுதி. ஸ்பெஷலாக வந்து காண்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே, நாங்கள் வரும்போது அப்படியே வந்து பார்த்து நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜனாசா, அதாவது வந்து இஸ்லாமியர்கள் வந்து சொல்லுவாங்க இறந்தவங்களோட பூத்தோட்டத்தில் வந்துட்டு ஜனாசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு வந்து ஜனாசா இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து உண்டியெல்லாம் வச்சு நம்ம இப்போ ஒரு ஆலயத்தில் வந்து எப்படி இருந்தால் நிதி திரட்டுவோம் அதே மாதிரி வந்து அந்த உண்டியல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்து நம்ம நேர்த்திக்காக வந்து கட்டும் இல்லை, அந்த நேர்த்தி கட்டுற மாதிரி அதெல்லாம் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஐயா கிட்ட நான் கேட்டேன், ஒரு ஐயா கிட்ட என்ற நம்மளுக்கு ஸ்டோரி தெரியாது, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எல்லாம் பொய்ன்னு சொல்லுவீங்க. அதனால் ஒரு ஐயா கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார் வந்து அவங்களோட முந்தைய காலத்தில் இருந்த ஒருத்தவங்களோட அந்த பழைய ஆட்களோட ஒரு ஜனாசா தானா இது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததாம். அது வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் வந்து அப்படி அது உடைச்சதோ இன்னொரு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நானும் நினச்சேன் வந்து இந்த கருமலை ஊற்றில் வந்து அந்த சின்ன ஊற்றை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் ஏமாந்து போய் பார்த்தேன். அப்போ அந்த ஐயா சொன்னார் வந்து கிணறே இருக்கான், அதுவும் நல்ல தண்ணி வரக்கூடிய கிணறு இங்கே இருக்குதான் வந்து, அது உள்ளே இருக்கான், அது இப்போ ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்கான், அது வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாது. நான் அவங்க மற்றவங்க சொன்னதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் பொய் சொல்கிறேன், நான் உருட்டுறேன் அப்படி சொல்லி நிறைய பேர் வீடியோவில் வந்து சொல்லுவீங்க. அது உருட்டுறது கிடையாது, எனக்கு தெரியாது. அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். உண்மை எதுவோ அந்த உண்மையை வந்து கீழே சொன்னீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கும் தெரியும். ஸோ நான் தெரிஞ்சு வந்து உண்மையை மறைக்கலை, எனக்கு தெரியாதனால மற்றவங்களை என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து சொல்கிறேன். ஸோ சொல்கிற பட்சத்தில் இல்லை தம்பி இது பிள்ளை இது இப்படி தான் அங்கன்றது வந்து நீங்கள் சொல்லும்போது நான் மட்டும் கிடையாது, அதை வந்து எங்களோட பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் வந்து சேர்ந்து பார்ப்பாங்க அந்த கமெண்ட்டெல்லாம். ஸோ இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையாக பொய்யா, அதாவது இந்த ஜனசா சம்மந்தம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் அதை வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கருமலை ஊற்றில் வந்து கிணறு இருந்ததா, இப்போ வந்து ஆர்மி கண்ட்ரோலுக்குள்ளே உள்ள இருக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து அதையும் வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னால் யார்கிட்ட இங்கே கேட்குறது, யார் இதை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. பசங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க வந்து அதுதான் கருமலை வீட்டில் அதுதான் ஊற்றி வரது இங்கே இருந்த படியனில் கூட்டி கொண்டு காட்டினானே. அப்போ அதை போய் பார்த்தா அதுதான் சொல்லி நாங்கள் ஏமாந்து வந்துட்டு விடத்தை நின்று ஜோசப்பங்கள்ட்ட சிஸ்டர் வந்து சொன்னாங்க வந்து இங்கே வந்து ஒரு ஜனாசா ஆயுதம் சொல்லி இருக்குன்னு சொல்லி. அப்போ போகும்போது பார்த்தா இது தனியாக இருக்குது, ஒருவேளை இதை தான் இருக்குமோ அப்படி சொல்லி ஒரு டவுட்டில் தான் வந்து நான் இடத்துல நிப்பாட்டியிருந்தேன். ஸோ நிப்பாட்டிட்டு இதை பார்க்கும்போது தான் வந்து 2 படியினர் இளம்படியினர் சின்ன படியினர் வரும்போது அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அவனையும் சொன்ன அணில் வந்து அது அவங்களுக்கு முற்காலத்தில் இருந்தவங்க வந்து அவங்கள்ட்ட ஜனாசா அப்படி சொல்லிட்டு போயிட்டானல். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு வயசான ஐயா வந்துருந்தார், அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அவரும் வந்து அதே தான் சொல்லியிருந்தார், அந்த காலத்தில் வந்து இருந்தவங்களுடைய ஜனாசா அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறது அவங்களும் அது சொல்லலை. அண்ட் அந்த வயசான ஐயா தான் சொல்லியிருந்தாங்க வந்து கிணறு வந்து உள்ளே இருக்குது, அதாவது அந்த கருமலை ஊற்றோட நல்ல தண்ணி அந்த ஊற்று எடுக்கக்கூடிய பகுதி வந்து உள்ளே வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட வந்து இந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பாய்.